பொதுவாக தீபாவளி மற்றும் தீபத் திருவிழா காலங்களில் சுங்கான்கடை பகுதியில் அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணி களை கட்டும். தாழக்குடி, கண்டன்விளை, புலியூர்குறிச்சி, அருமனை, காப்புக்காடு, புதுக்கடை உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுப்பு, சட்டி, பானை, சிலைகள், பொங்கல் பானை, கொலுபொம்மைகள் ஆகியவற்றுடன் அகல் விளக்குகள் தயாரிப்பிலும் ஆயிரக்கணக்கானோர் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் நவீன காலத்துக்கேற்ற விளக்குகள் வருகையால் சமாளிக்க முடியவில்லை என்றும் அதற்கான விலை கிடைப்பதில்லை என்பதும் தலைமுறையாக இத்தொழிலில் ஈடுபட்டு வரும் பலரின் கவலையாக இருக்கிறது. முன்னாடி தீபாவளிக்கெல்லாம் கார்த்திகை தீபம் அதிகமாக விற்கும். இப்போ விற்காதுன்னா இங்கே வாங்கின ஒரு விளக்கு 2 விளக்கு வாங்கி வீட்டில் வச்சு கொளுத்திட்டு அதை கொண்டு கட்டி அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு காரணம். 2வது காரணம், புதிய விளக்குகள் செய்யக்கூடிய அளவுக்கு ஆர்டர்களும் பெருசாக இல்லை. ஏன்னா கடலூர் மாவட்டத்தில் சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி வரை இந்த அகல் மட்டும் செய்யக்கூடிய கம்பெனி இருக்குது. அங்கே சீப் ஆர்டர் செய்து கொடுக்குறாங்க. முன்னாடி அப்படி இல்லை. வயசானவங்க எல்லாம் மஞ்சள்லாம் சாப்பிடணும், மஞ்சள்லாம் குழம்பு வைக்கணும், அப்படியே ஆசையோடு வாங்குவாங்க. இப்போ நாகரிக காலத்தில் இப்போ யாரும் இந்த மண் பாத்திரத்தை சாப்பிடுவாங்க. மண் பாத்திரம் கேஸில் வைக்க முடியாது. முன்னாடி அடுப்பில் வச்சு நம்ம சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. மண்பாண்ட தொழிலில் போதிய வருமானம் இல்லாததால் வேறு தொழில்களுக்கு செல்லும் நிலையே இருப்பதாகவும் பலர் தொழிலையே கைவிட்டு விட்டதாகவும் சுங்கான்கடை பகுதியினர் கவலை தெரிவிக்கின்றனர். சன் செய்திகளுக்காக நாகர்கோவிலில் இருந்து செய்தியாளர் பிரின்ஸ்.